ஸோ இன்னைக்கு நம்ம 200 மீட்டர் ட்ராக் மார்க் பண்ண போகிறோம். ஸோ 200 மீட்டர் ட்ராக் மார்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டாண்டர்டா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்கூல்ல ஒரு கிரவுண்ட் இருக்கு. இந்த கிரவுண்ட நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் டேக்கு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றோம். ஸோ அதுல 200 மீட்டர் ட்ராக் போகணும் அப்படின்னு ஸ்கூல்ல சொல்றாங்க அப்படின்னா நீங்க அதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சிம்பிளா போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட். ரொம்ப இப்போ திங்க் பண்ணிக்கலாம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஒரு சிலர் என்ன நினைப்பீங்க, ஜஸ்ட் ஒரு சென்டர் பாயிண்ட் பிடிச்சி ஏதோ ஒரு பாயிண்ட் பிடிச்சி ஆர்க் அடிச்சுட்டு இங்கே ஒரு ஆர்க் அடிச்சுட்டு முடிச்சிருவீங்க. அப்படி இருக்காதீங்க. கொஞ்சம் பேசிக்கா தெரிஞ்சுக்கங்க எப்படி ஈஸியா பண்ணணும்னு நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் நம்ம 400 மீட்டருக்கு நம்மளோட ரேடியஸ் என்ன பண்ணுவோம், 36.50. ஸோ அப்போ அதுல இருந்து பாதி எடுத்துக்கலாம், ஒரு 18.25 எடுத்துக்கலாம், இல்ல மினிமம் 18க்கு மேல எடுத்துக்கலாம். ஸோ ரேடியஸ் வந்து 18க்கு மேல சென்டர் பாயிண்ட் எதுன்னு பார்த்து கரெக்டா அங்க இருந்து ஒரு 18 மீட்டர் இங்க வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க இருந்து ஒரு கர்வ் ஃபர்ஸ்ட். ஸோ இங்க இருந்து எவ்வளவு ஸ்ட்ரெயிட் கொடுக்கலாம் அப்படி கேட்டீங்கன்னா மினிமம் 40 மீட்டர் இருக்கணும். ஸோ 40 மீட்டருக்கு மேல நீங்க எவ்வளவு நேரம் பிளான் பண்ணீங்கன்னா மினிமம் 40 மீட்டர் இருக்கணும். சோ 40 மீட்டர் இங்க வருது அப்படினா இங்க இருந்து சேம் 18.25 நீங்க ஆர்க் அடிச்சது. அப்புறம் என்ன அவ்வளவுதான் போட்டுட்டோம்னா நமக்கு இன்னர் லேன் கிடைச்சிரும். சோ இந்த இன்னர் லேன் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு லேனும் வந்து போடணும். சோ இப்போ நமக்கு இன்னர் லேன் கிடைச்சிருச்சு. சோ இது வந்து பிளான் பண்ணிக்கங்க. அப்புறம் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா வித் இருக்கு அப்படின்னா மட்டும் இதோட லேன் வித் வந்து 1.22 கொடுங்க. இல்ல 200 மீட்டர் தானே போடுறோம், ஒரு நான் ஸ்டாண்டர்ட் ட்ராக் தானே அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ஓட போறாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னா 1 மீட்டர் மட்டும் கொடுங்க. 1.22 கொடுக்கணும் அவசியம் கிடையாது. பட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கொடுக்கலாம். ஸோ இதுல 6 லைன் இருந்தா போதும். 2 3 4 5 6 சரிங்களா. அதே மாதிரி கீழே 1 2 3 4 5 6 சரிங்களா. அடுத்து சென்டர்ல புடிச்சு இப்போ இது வந்து கர்வ் அடிக்கும் போது கன்ஃபியூஷன் ஆகுதுலாம் சொல்லாதீங்க. இங்க இருந்து ஸ்ட்ரைட் புடிச்சனால அப்புறம் இங்க இருந்து இங்க கரெக்டா ஜாயின் ஆகணும். 18.25 இருந்து இங்க எவ்வளவு கொடுக்குறீங்க, இப்போ 1 கொடுக்குறீங்கன்னா 19.25, இங்க 20.25, இங்க 21.25 அந்த மாதிரி தான் வரும். ஸோ அங்க இருந்து அப்படியே கர்வ் அடிச்சுக்கலாம். சென்டர்ல ஒரு கயிறுலாம் டைட்டா புடிச்சிட்டான் அப்படின்னு ஒரு பையன்னா இங்க இருந்து அப்படியே ஒரு குச்சி எடுத்து நீங்க வாடுங்க சர்ன்னு போட்டே இருக்கலாம். போர்டு டிராப் பண்றது எனக்கு எப்படி வருதுன்னு தெரியல. சேம் இதே மெத்தட் இந்த சைடு சென்டர்ல கரெக்டா புடிச்சிட்டாங்க கயிறு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், சோ எந்த ஸ்கூல் ஈவென்ட் இருந்தாலும் நம்ம 100 மீட்டர் ஈவென்ட் ரேஸ் வைப்போம். சோ இது எங்க சார் 100 மீட்டர் போறது அப்படிங்க யூஸ் பண்ணலாம். சோ எல்லாமே இப்போ நமக்கு தெரியும் இந்த ஸ்ட்ரைட் வந்து 40 மீட்டர் தான் நமக்கு இருக்கு. சோ ஃபினிஷிங் வந்து 400 மீட்டர்ல இங்கே முடிஞ்சிரும். பட் ஆனா 200 மீட்டர் போடும்போது இங்க முடிக்கிற அவசியம் கிடையாது. இந்த சைடையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க கொஞ்சம் இந்த கர்வ் ஸ்ட்ரைட் எனக்கு இருக்கு சும்மா இருக்குன்னா இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இங்க உங்களுக்கு ஒரு 18 ஒரு 30 மீட்டர் கிடைக்கும் வைங்களேன். இது ஒரு 40 மீட்டர். சோ இங்க ஒரு ஸ்ட்ரைட்ல 30 மீட்டர். இங்க ஒரு 30 மீட்டர். சோ 40 70 100 மீட்டர் வந்துருச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் டாட்டா போட்டுக்கிறது பெட்டர். ஏன்னா ரிலே மேபி ஓடும்போது கன்ஃபியூஷன் ஆகும். அதுக்காக நீங்க டாட்டா போட்டுக்கலாம். இப்போ இதுல உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன். 4 into 100 மீட்டர் ரிலே சரிங்களா. இந்த ரிலே ஈவென்ட்க்கு இப்போ ஸ்டார்டிங் இங்க ஸ்டார்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் லெக் சரிங்களா. செகண்ட் லெக் எங்க வைப்பாங்க சொல்லுங்க. சோ இது ஒரு சும்மா போறேன். இது வந்து 200 மீட்டர் ட்ராக். 200 மீட்டர் ட்ராக் ஸ்டார்டிங் இங்க. அப்ப 100 மீட்டர் முடிச்சதுக்கு அப்புறம் இங்க நிப்பாங்க செகண்ட் லெக். தேர்ட் லெக் எங்க நிப்பாங்க இங்க. அண்ட் ஃபோர்த் லெக் இங்க. ஃபோர்த் லெக் அங்க இருப்பாங்க. ஓகேவா. இந்த ரிலே எக்ஸ்சேஞ்ச் ஒன் வந்து
ஒவ்வொன்றும் மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுக்குள்ள நீங்க ஃபீல்ட் ஈவெண்ட்ஸ் யூஸ் பண்றதா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கமெண்ட்ல ஒரு சோல்ஜர்ஸ் கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த 200 மீட்டர் நீங்க நம்ம மார்க் பண்ணி நீட்டா நான் சொல்லி தந்திருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கங்க. உங்க ஸ்கூல்ல யாராவது மார்க் பண்றாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இந்த மாதிரி சிம்பிளா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஏதாவது ட்ராக் மார்க்கிங் இல்ல எது நம்ம ஸ்போர்ட்ஸ் ரிகார்டிங்கா டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூஜிடிஆர்பி படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம எக்ஸாமுக்கு கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். நீங்க ஜாயின் பண்றதுனா நம்ம கூட ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். கண்டிப்பா ஒரு வருங்காலத்துல ஒரு அரசு பள்ளியில நீங்க பணியாற்றுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நல்லா படிச்சீங்கன்னா நல்லா வேலைக்கு போகலாம். தேங்க்யூ. பாய்.